என்ன பண்ணாலும் இந்த டயபெட்டிக்னால கால் பாதத்தில் வந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குதுங்க. சர்க்கரையோட அளவை கூட கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த புண்ணு ஆற மாட்டேங்குது. நீண்ட நாள் போயிட்டு கடைசியில கால் விரல கட் பண்ணி எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயமா இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது இன்னைக்கு பல கிளை நோய்களை இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருது. அந்த கிளை நோய்களும் மேஜரான ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பாதிப்படைய செஞ்சிருது. கிட்னி போயிருச்சு, ஹார்ட் போயிருச்சு, லிவர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம போயிட்டு அதுக்கு நம்ம பல மாதங்கள் வருடங்கள் நம்ம அலைய வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிடுது. இதை தாண்டி நம்மளுடைய கால் பாதத்தில் புண்ணு வந்துடுது. அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு முடியவே முடியாதுங்கன்ற ஒரு கண்டிஷன் போய் கடைசியில் ஒரு சுண்டு விரலை மட்டும் எடுப்போம், ரெண்டாவது விரலை எடுத்துருவோம், கட்டை விரலை எடுத்துருவோம், கடைசியில் காலை கணுக்கால் வரைக்கும் கட் பண்ணிடுவோம், முழங்கால் வரைக்கும் கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய காலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. ஓடி ஆடி விளையாண்ட இந்த கால்கள் ஒரு நாள் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் நம்ம மைண்டில் வரும் பொழுதே இந்த சர்க்கரை நோயை பார்த்து பயங்கரமாக ஒரு பயம்தான் ஏற்படுது. அப்போ இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த புண்ணு வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது, ஒரு வேளை வந்தால் அதை எப்படி நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கிறது, அதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயினுடைய மூல காரணம் என்ன, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு அதை குணப்படுத்துங்க அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். அந்த வகையில் நம்மளுடைய கால் பாதத்தில் புண்ணு வருது அப்படின்னா ஏன் வருது? குறிப்பாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த இன்சுலின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்சுலின் என்ன பண்ணுது, இது நல்ல குளுக்கோஸா அப்படின்னா அதை கவர்ந்து எடுத்து அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ நல்ல குளுக்கோஸ் இல்லாமல் பேட் குளுக்கோஸ் உள்ளே சுற்றுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பேட் குளுக்கோஸை இந்த இன்சுலின் கவர்ந்து எடுக்கப்படுவது இல்லை. ஏற்கனவே நமக்கு இன்சுலின் பற்றாக்குறை வேறு, நாம் வேறு பேட் குளுக்கோஸாக தயார் பண்ணுற மாதிரி உணவுகளை உள்ளே கொடுத்து பேட் குளுக்கோஸை அதிகமாக தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுது, உடம்பு முழுவதும் அந்த பேட் குளுக்கோஸ் அதிகமாக சுத்த ஆரம்பிச்சிருது. இது ஒவ்வொரு செல்களுக்கும் போய் சேரணும்ல. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 15 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது 15 லட்சம் கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த 15 லட்சம் கோடி செல்களுக்கும் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் ஆர்பிசி, டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படின்றது தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து கொண்டு போய் நம்மளுடைய செல்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் கொடுத்து சர்க்குலேஷனை ஏற்படுத்துது. அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம்னா அது ரத்தம் வழியே போகணும்னா இந்த ஆர்பிசி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறத பண்ணி கொடுக்குது, சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ இதற்குள்ள ஆக்சிஜன் வேணும், குளுக்கோஸும் வேணும். அதே போல் ஒயிட் பிளட் செல் அப்படின்னு இருக்குது. இந்த ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமாக நமக்கு பயன்படுது. ஒரு செல்லை பாதுகாக்கிறதுக்கே நமக்கு ஒயிட் பிளட் செல் வேணும். ஏன்னா இங்கே செல்கள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா அதை திரும்பவும் கவர் பண்ணி அதில் உள்ள கழிவுகளை நீக்கி திரும்பவும் புதுமைப்படுத்துறது, புதுப்பிக்கப்படுவதற்கு இந்த ஒயிட் பிளட் செல் வேணும். அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருச்சு, ஒரு சீல் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் தான் அதை ஹீல் பண்ணி குணப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணும். இன்றைக்கி கால் பாதத்தில் ஒரு புண்ணு வருது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில், இந்த ஆக்சிஜன் சர்க்குலேஷன் சரியாக கிடைக்கும் பட்சத்தில், குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸாக நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கால் பாதத்தில் எந்த இடத்துல புண்ணு வந்தாலும் கூட அது சீக்கிரமாக ஹீல் ஆகிரும். அப்போ சிலருக்கு கால் பாதத்தில் வந்தது ஆறலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காரணம் இந்த செல்களுக்கு சரியான அளவில் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, குளுக்கோஸ் கிடைக்கல, ஒயிட் பிளட் செல்ஸோட வீரியம் கம்மியாக இருக்குது அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்குது. குறிப்பாக நம்ம கால் பாதம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்குது பார்த்தீங்களா. அது ஒரு வரிசையில் கொண்டு போய் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு அப்படி வச்சுங்களேன், ஓகேங்களா. அப்போ 1வது செல்லுக்கு 2வது செல்லுக்கு 3வது செல்லுக்குன்னு இப்படி வரிசையாக கொடுத்துக்கிட்டே போகும். அப்போ நம்மளுடைய
இன்சுலின் பற்றாக்குறையால் கொஞ்சம் செல்களுக்கு மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கப்படும் பொழுது, தலைப்பகுதியிலிருந்து கொடுத்துட்டு வரும் பொழுது, இந்த முழங்காலுக்கு கீழே, காப் மசில்ஸுக்கு கீழே வரும் பொழுது, அங்கே உள்ள செல்களுக்கு குளுக்கோஸை கொடுக்க முடியல. கொடுக்க முடியலன்னொன்னே அந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணுது, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்குது, எனக்கு வந்து குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சில சிம்டம்ஸை கொடுக்குது. சில ஊறல்கள். பசி என்ற உணர்வை எனக்கு குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு பிரெயின்ட்ட சொன்னதுனால, பிரெயின் என்ன பண்ணுது, பசி என்ற உணர்வை கொடுத்து, இப்போ அந்த செல்களுக்கெல்லாம் வந்து குளுக்கோஸ் கிடைக்காம இருக்குது. திரும்பவும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி பசி என்ற உணர்வை கொடுக்கும். பசிக்குது, திரும்பவும் சாப்பிட்றோம். சாப்பிட்றோம், திரும்பவும் குளுக்கோஸ் ரெடி ஆகுது. இந்த குளுக்கோஸை மீண்டும் என்ன பண்ணுது, தலையிலிருந்தே கொடுத்துட்டே வருது. அப்போ உச்சந்தலையிலிருந்து கொடுத்து வரும் பொழுது மீண்டும் அதே போல் ஒரு காப் மசில்ஸ் ஏரியாவுக்கு கீழே வரும் பொழுது பற்றாக்குறை. அப்போ அந்த கால் பாகத்தில் உள்ள செல்களுக்கு திரும்ப திரும்ப எத்தனை முறை பசி எடுத்து நம்ம சாப்பிட்டாலும் அந்த குளுக்கோஸ் அங்கே வந்து சேராதனுடைய விளைவாக அது வந்து எவ்வளவு நாளைக்கு தான் தாங்கும், இப்போ எவ்வளவு நாளைக்கு தான் நம்மளால் சாப்பிடாம உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகும். அப்போ தான் என்ன ஆகுது பாருங்கள், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் பாதம் சோர்வாகுதுங்க, கால் பாதம் வீக் ஆகுதுங்க, பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, கால் பாதம் ரொம்ப சாஃப்ட் ஆகுதுங்க, கால் பாதத்தில் ஒரு ஊறல் தெரியுதுங்க, எரிச்சல் வருதுங்கன்றல, இதெல்லாம் அடுத்த கட்டம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செல்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் போய் சேராதனுடைய விளைவாக அங்கே சோர்வு ஏற்பட்டது, டயர்ட் ஆயிடுது. கடைசியில் திரும்ப திரும்ப திரும்பவும் அந்த குளுக்கோஸ் வந்து சேராதனுடைய விளைவாக அந்த செல்கள் அனைத்தும் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த மரத்து போகிறது, கால் பாதத்தில் கருப்படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல கழிவுகளாக, மண்டிகளாக இது வந்து அழுக்குகளாக சேர்ந்துச்சுன்னா, அப்போ நமக்கு இந்த குளிர்ச்சி, வெப்பம் இது வந்து மாறி மாறி நம்மளுடைய கால் பாதத்தில் கிடைச்சிச்சுன்னா, அப்போ தான் நமக்கு வந்து எரிச்சல், பாதத்தில் எரிச்சல் அப்படின்ற ஒரு சூழல் வருது. பாருங்க, கால் பாதத்தில் ஏதோ சாதாரணமாக புண்ணு வரலைங்க, இவ்வளவு ப்ராசஸ் எல்லாம் நடந்து, அப்போ இந்த ப்ராசஸ் வரைக்குமே நமக்கு குளுக்கோஸ் அந்த செல்களுக்கு கிடைக்கலன்னா, அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே கால் பாதத்தில் உள்ள செல்கள் அனைத்தும் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா, குளுக்கோஸ் கம்மியாக கிடைச்சிச்சுன்னா, அந்த சமயத்தில் கால் பாதத்தில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, அப்போ தான் ஹீல் பண்ணுறதுக்கு தேவையானது வரலையே, அதுக்கு சாப்பாடே வரலையே, அதுக்கு குளுக்கோஸ் வரல, அதுக்கு தேவையான புரோட்டீன் வரல, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. அப்போ தான் அந்த செல்கள் ரீக்ரோத் ஆகி அந்த புண்ணை வந்து ஹீல் பண்ணக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடுது. அவ்வளோதான். ஆனால் டயபெட்டிக் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த கால் பாதத்தில் வந்து புண்ணு வருதா, அல்லது வந்தது அதே போல் வந்து ஆறாமையே இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதான் இல்லை. நீங்கள் பாருங்கள், சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் பாதத்தில் புண்ணு வந்து வந்துச்சுன்னா உடனே ஆறிடுது. அது மாதிரியும் சில நபர்கள் இருக்கிறாங்க. அதான் அப்போ ஒரு சில பேருக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆறவே மாட்டேங்குது, கடைசியில் விரலை பிடுங்குற சூழல் வருது. அப்போ இங்கே என்ன இந்த டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் நான் சொன்ன அந்த விஷயம். எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரியான அறிகுறி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. காமனாக சில அறிகுறிகளை வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிறாங்க. பட் அது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் மாறி மாறி தான் இருக்கும். அது அவரோட பாடியோட தன்மைக்கு பொறுத்து தான். அப்போ அவருடைய கால் பாதத்துக்கு நல்ல குளுக்கோஸ் வந்துட்டு போகுது, ஆக்சிஜன் வந்துட்டு போகுது, அதனால தான் கால் பாதத்தில் அடிபட்டோன்னா புண்ணு ஆறிடுது. யாருக்கு இங்கே ஆறலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்களுக்கு கால் பாதத்துக்கு அந்த குளுக்கோஸ் வந்து சேரலை, ஆக்சிஜன் வந்து சேரலை, அதனால் செல்கள் பலவீனமாகிக்கிட்டு இருக்குது, அதனால் வந்து ஹீலிங் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதான் அர்த்தம். அப்போ நம்மளுடைய கால் பாதத்தில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து புண்ணு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம், வராமல் நம்ம பாதுகாக்கணும்னா என்ன பண்ணலாம், குறிப்பாக நம்மளுடைய கால் பாதத்தை பராமரியுங்கள் அப்படின்றோம். அதாவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னாலே அவசியம் கால் பாதத்தை பராமரிக்கணும் அப்படின்றோம். இப்போ இன்றைக்கி நவீன மருத்துவம் அதனால தான் கால் பாதத்தை பராமரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய செப்பல்ஸ், சரிங்களா, டயபெட்டிக் செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கி அளந்து போட்டுக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு 3000 5000லாம் இன்றைக்கி வந்து செப்பல் வந்து வாங்கி போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. பாரம்பரிய மருத்துவங்களில் இன்றைக்கி கால் பாதத்தை வந்து சாஃப்டாக வச்சுக்கிற கூடாது, ஹார்டாக தான் வச்சுக்கிறணும், நம்ம போடக்கூடிய செப்பல் கூட ரொம்ப ஓவர் சாஃப்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நிதர்சனமான உண்மை. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கால் பாதத்தில் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளில் 25% எலும்புகள் நம்முடைய கால் பாதத்திலேயே இருக்குது. 52 எலும்புகள் நம்முடைய கால் பாதத்தில் கணுக்கால் வரைக்கும் வந்துடும். அப்போ பாருங்களேன், அப்போ இந்த எலும்புகள் வந்து எப்படி இருக்கணும், எலும்புகளை சாஃப்டாக ஆக்க தான் எலும்பு பலவீனமாக ஏற்பட ஆரம்பிச்சிருது, சரிங்களா. அப்போ எலும்பு கொஞ்சம் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக அப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதான் தவறு. அதாவது ஒரு குதிங்கால் வலி வருது, இந்த குதிங்கால் வலி வந்த உடனே சாஃப்டான செப்பல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், சாஃப்டான செப்பல் போட ஆரம்பிச்சிடுறோம். சாஃப்டான செப்பல் போட்ட உடனே குதிங்கால் வலி போயிடுது. அப்பா சூப்பர், இந்த செப்பல் போட்டதுக்கப்புறம் தான்ப்பா நமக்கு வந்து வலியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அந்த செப்பலை ஒரு நாள் கழட்டி வச்சுட்டு திரும்பவும் வந்து நார்மல் செப்பல் போட்டோ அல்லது நார்மலாக தரையில் மிதிச்சு நடக்கும் பொழுது என்ன வருது பாருங்க, வலி அதை விட அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ திரும்பவும் வந்து ஐயோ இந்த செப்பல் போட்டால் தான் எனக்கு வலி இல்லைன்னு சொல்லி திரும்பவும் செப்பல் போட ஆரம்பித்தோம். ஆக்சுவலி இது எப்படின்னா, எப்போவுமே நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, ஒரு உடம்புல வந்து ஒரு வலி ஏற்படுதுன்னா அது நமக்கு நண்பன் தான், அது நமக்கு எதிரி இல்லை. அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏதோ ஒன்றை சொல்ல வந்த தூதுவன். அப்போ அந்த மாதிரி வந்து வலி வருதுன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணிடணும், அதை ஆஃப் பண்ணுறோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து அழுகுது. அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு உடனே நாம் என்ன நினைக்கிறோம்னா, அந்த அழுகிறது தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ரப்பர் டியூப் எடுத்து என்ன பண்ணிடுறோம், அந்த வாயில் வந்து வச்சிடறோம். உடனே அதை அப்படியே சுவைச்சிக்கிட்டே என்ன பண்ணிடுதுன்னா அழுகையை நிப்பாட்டிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அதை அப்படியே வந்து சுவைச்சு அந்த டியூப் கீழே விழுவும் பாருங்கள், இன்னும் பயங்கரமாக அழுகும். திரும்பவும் எடுத்து வைக்கிறோம், திரும்பவும் பயங்கரமாக அழுகும். அது மாதிரி தான் நம்மளுடைய கால் பாதத்தில் அந்த மாதிரி வலி வந்து சாஃப்டான செப்பல் போடும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, தற்காலிகமாக இந்த இடத்துல சாஃப்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ அந்த குழந்தையோட அம்மா வராங்க, அந்த குழந்தை வந்து ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறாங்க, மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு யாராவது கிள்ளிட்டாங்களோ, ஒருவேளை பசியில் தான் அழுகுதோ, இல்லை எறும்பு கடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை யாராவது பார்த்து பயந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த குழந்தை அழுகிறத வச்சு ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ இதுக்கு தான் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அதற்கான சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. அப்போ அந்த குழந்தை ஃபுல்லாக அழுகாமல் நார்மல் ஆயிரும். இதுதான் ரியாலிட்டி. அது மாதிரி நம்மளுடைய குதிங்காலில் வலி இருக்குது, பாதத்தில் வலி இருக்குது, பாதத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாஃப்டான செப்பல் போட்டு ஆஃப் பண்ணுறோன்னா அது வந்து தவறு தான். கால் பாதத்தை நம்ம சாஃப்டாக வளர்க்க அது நம்ம வந்து ஒரு குழந்தைய செல்லமாக வளர்க்குறதுக்குரிய சமமாகும். அந்த செல்லமாக வளர்க்கக்கூடிய குழந்தை சேட்டை பண்ண தான் செய்யும், முரண்டு பிடிக்க தான் செய்யும், அடம் பிடிக்க தான் செய்யும். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா கண்டித்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் சரிங்களா, கட்டுப்பாட்டோடு வளர்க்கக்கூடிய குழந்தைகள் சரிங்களா, எப்படி இருக்கும் அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த குழந்தை தானே முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கும். அதான் ஒரு விஷயம். அதனால் நம்முடைய கால் பாதத்தையும் பராமரிக்கின்ற பேரில் ஒரு சாஃப்டாகவே வந்து வளர்த்துற வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் புண்ணே வராத காலகட்டத்திலேயே நீங்கள் வெறும் காலில் மண் தரையில் டெய்லி ஒரு 10 நிமிஷம் நடந்து கொடுங்க. சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன் இங்கே புண்ணு வருதுன்னா, ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன் குறையிறதுனால தான் இங்கே வந்து புண்ணு வருது. அப்போ சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த புண்ணு வராமல் ஃபஸ்ட்டு முதல்ல தடுக்கலாம். எப்போவுமே புண்ணு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்றதை விட வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு யோசிங்க. இதுதான் பெட்டர். அதனால் நமக்கு இங்கே புண்ணு வருவதற்கான காரணங்களில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ், புரோட்டீன் இதெல்லாம் வந்து சரியாக கிடைக்காம அது சாப்பாடு இல்லாமல் செல்கள் இறந்து போகக்கூடிய தன்மைக்கு போவதனால் அந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸ் நடக்கலை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக வந்து வரலை, ரத்த ஓட்டம் வரலை. ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருந்தால் அது நம்மளுடைய கால் பாதத்தில் தான் மண்டி அங்கே தேங்குச்சுன்னா, அப்போ கழிவுகள் இருக்கிற இடத்துல தான் பாக்டீரியாஸ் உருவாகும், கொசு உருவாகும் இல்லையா, அது மாதிரி இங்கே இரத்த கழிவுகள்னால் ஏற்படக்கூடிய கிருமிகள் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அதுதான் இறையே. ஏன்னா எப்போவுமே பாக்டீரியாவுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா கழிவுகள் தான் சரிங்களா. ஆமாம். அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்கள், நமக்கான சாப்பாடு நமக்கு வந்து உணவுகள் சரிங்களா. ஆனால் பாக்டீரியாவுக்கான சாப்பாடுன்றது கழிவுகள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ளே அதிகமாக கழிவுகள் சேர பாக்டீரியாஸ் உருவாகிட்டே இருக்கும். அப்போ அந்த புண்ணை வந்துச்சுன்னா ஆற விடாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வஸ் ரிலேட்டட் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனாலும் அங்கே உங்களுக்கு சரியான சிக்னல் கிடைக்காம அந்த புண்ணை ஹீல் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக்கில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு. அப்போ அந்த டயபெட்டிக் நியூரோபதி பிரச்சனை முதல்ல வரும். அது வந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பாதத்தில் புண்ணு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ஆற மாட்டேங்குது. அவங்க தான் காலை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறாங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணக்கூடிய வேலைக்கு பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணணும்னா நமது கால் பாதத்தை எப்படி பராமரிக்கலாம், இயற்கையான பராமரிக்கக்கூடிய சில முறைகளை சொல்கிறேன். அதன்படி நீங்கள் வீட்டில் பராமரிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய கால் பாதத்தில் ஏதாவது வந்து ஆணி அல்லது வந்து கால் பாதத்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் ஏதாவது ஹார்ட்னஸ் இருக்குதான்னு பாருங்கள். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஹார்டாக இருக்கிறது தான் மேலே ஹார்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். டப்புன்னு அந்த இடத்துல ஒரு நாள் வந்து ஓட்ட விழுவும். கடைசியில் பார்த்தா உள்ளே குடஞ்சிருக்கும். அது புண்ணாக இருக்கும். அப்போ அது மாதிரிலாம் கூட வரக்கூடாது. ஒரு இடம் சாஃப்டாகவும் ஆகக்கூடாது, ஒரு இடம் ஹார்டாகவும் ஆகக்கூடாது, கால் ஆணியும் வரக்கூடாது. அப்போ இதெல்லாம் முதல்ல நீக்கிறதுக்குரிய வேலையை பண்ணுங்கள். டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா கால் பாதத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பராமரிக்க ஆரம்பிங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.
செப்பல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவராக லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியான செப்பல்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. அது வந்து ஓவர் சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு நார்மலாக ஹார்டான செப்பல் போட்டால் போதும், ஓவர் ஹார்டு வேணாம், ஓகேங்களா? ஓவர் சாஃப்ட்டும் வேண்டாம். ஒன்று. அதுபோல் தினந்தோறும் நம்ம வந்து கால் பாதத்தை வாஷ் பண்ணணும். பாத குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பாத குளியல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே போட்டுக்கிறோம். அதை பார்த்து பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ஓகேங்களா? டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சு அதில் ஒரு கைப்பிடி சால்ட்டு போட்டு ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு 2 காலையும் உள்ளே வச்சு வாஷ் பண்ணுங்கள். இது வந்து பாத குளியல். நம்ம வந்து கால் பாதத்தை வந்து வாஷ் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த லெமன், சால்ட் எல்லாம் என்ன பண்ணும், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துரும். நம்மளுடைய இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் பிடிச்சி எடுத்துரும். டெய்லி நீங்கள் தாராளமாக இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நல்லா வெளியே வந்துடும். 1 அப்படி வந்து க்ளீன் பண்ணுங்கள். பட் புண்ணு வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பாத குளியல் பண்ண சொல்கிறேன். ஒரு வேளை புண்ணு வந்துருச்சுங்க, லேசாக ஆரம்பிச்சிருக்குதுங்க அப்படின்லாம் இருக்கும்ல, அது மாதிரி வந்து லேசாக ஆரம்பித்து புண்ணு வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, திரிபலா பாத குளியல் பண்ணணும். அதாவது திரிபலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில், ஓகேங்களா, ஒரு 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிவிட்டு, அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிரும். அந்த தண்ணியில் கால் பாதத்தில் புண்ணு வந்த ஏரியா ஃபுல்லாக கால் பாதம் முழுவதும் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு டிப் பண்ணி அப்படி தேய்ச்சி வாஷ் பண்ணுறதுல சிரமம் இருக்குன்னா, அந்த புண்ணு வந்த இடத்துக்கு அந்த திரிபலாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நனைச்சி ஒரு துணி மூலமாக அப்படியே வந்து வாஷ் பண்ணலாம். அந்த இடத்த துடைக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப புண்ணு இருக்குன்னா. இல்லை லேசாக தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக திரிபலாவில் கொதித்த தண்ணியில் கால் பாதம் தாங்குமான்னு சொல்லி கையில் தொட்டு பார்த்துட்டு, ஏன்னா சுடு தண்ணி கால் பாதத்தில் வந்து ஓட்டை விழுந்துடக்கூடாது, கொப்பளிச்சிடக்கூடாது. அதனால் தொட்டு பார்த்து கால் பாதத்தில் தாங்குமான்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே காலை வைங்க, வாஷ் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ என்ன பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம், எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ இலை, இந்த ஆவாரம்பூவோட இலையும் இன்றைக்கி நிறைய கிராமங்களில் கிடைக்குது. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க ஒரு நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இந்த ஆவாரம்பூ இலையை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அதை வந்து அந்த மாதிரி புண்ணு இருக்கிற ஏரியாவில் 10 போடலாம். இதுவும் நல்லா ஹீல் பண்ணும். ஆரம்ப கட்டத்திலிருந்து பெருசாக இருக்கக்கூடியது வரைக்குமே ரொம்ப ஈஸியாக ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும். நீங்கள் வீட்டிலிருந்தே சரி பண்ணக்கூடிய சில முறைகளை தான் சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, பெட்டராக இருக்கும். இப்படி ஈஸியாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வேறு நவீன மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், தவறே இல்லை, ஓகேங்களா? ஆமாம். இது இந்த இந்த இயற்கையான முறையில் பண்ண வேண்டிய முறைகளையும் சேர்த்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ஹீல் ஆகக்கூடிய ஒரு தன்மை நடக்கும். இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருந்து மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக இதற்கு வந்து இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மருத்துவர்கள், இப்போ சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள் நம்ம டீமில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நம்ம டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து புண்ணு வந்துச்சு, அது ஆறணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு நம்மகிட்ட உள்ள ஒரு ஊண்டு தைலம்னு இருக்கும், அது கொடுப்பாங்க. அதில் நம்ம ஹீல் பண்ணி அதை பண்ணும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக புண்ணு ஆறிடும். பட் ஆனால் இந்த புண்ணு ஆறுறதுக்கு ஆனால் ரூட் காசஸ், மூல காரணம் சரி செய்யணும் இல்லையா, அந்த மூல காரணம் சரி செய்வதற்காகவே நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துகிற மாதிரி, லிவர் கிளென்சிங் பண்ணுற மாதிரி, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, பிளட்டு டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செட்டாக வந்து அவங்களுக்கு சில மெடிசன்ஸ்லாம் கூட ரெஃபர் பண்ணுவாங்க. அதை பண்ணும் பொழுது அவங்களுக்கு சூப்பராக வந்து ஹீல் ஆகி அந்த புண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஹீல் ஆகிடும். திரும்பவும் அந்த புண்ணு வராமல் பராமரிக்கிறதுக்கு சில உணவு முறை, லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லிவிடுவாங்க. அதை பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து அதை வந்து குணமாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலையே இருந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல க்ளீன் பண்ணிக்கங்க. திருவிழாவில் வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆவாரம்பூ இலையை வச்சு 10 போடுங்க. இதுலேயே போதும், சூப்பராக ஆறிடும், ஓகேங்களா? 1 ஒரு வேளை இதுலேயும் ஆறலைன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னா, மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் கிடைக்குங்க. மத்தன் தைலம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆமாம், ரொம்பவும் கட்டியெல்லாம் இருக்காது. தைலம்னு கட்டியாக இருக்கும்னு நினச்சிட வேணாம், தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இது நமக்கு இன்றைக்கி ஆயுர்வேத மருந்து கடைகளில் எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த மத்தன் தைலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி அதை வந்து ஒரு காட்டன் துணியில் நனைச்சி நமக்கு புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல திரிபலாவை வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மத்தன் தைலத்தை அப்படியே வந்து எடுத்து போட்டுகிட்டே வாங்க. வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாத புண்ணும், பல மாதங்களாக இருந்த புண்ணும்
ரொம்ப சூப்பராக வந்து ஹீல் ஆயிருங்க. அதை ஒரு 3 டேஸ்லேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆஹா! ஹீல் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸில் அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பக்காவா சூப்பராக வந்து மாறியிருக்கும். அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு மூலிகை. முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு மூலிகை இது. ஓகேங்களா? இப்படி அருமையா, எளிமையா வந்து இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இத நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம். அதனால டயபெட்டிக் இருக்குதுன்னா, விஷயம் உங்களுடைய கால் பாதத்தை பராமரித்து புண்ணு வராம பாதுகாத்துக்கங்க. அதான் பெஸ்ட்டு. ஒரு வேளை புண்ணு வந்துருச்சுன்னா, இப்ப நாம சொன்ன மாரி கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்துகள நீங்க போட்டு அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கால் பாதத்தில் புண்கள் அனைத்தும் ஆறி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.